போட்டோ இன்னைக்கு உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. ஒரு மட்டமான போட்டோ. இப்ப எல்லாரும் பாத்துட்டாங்க அந்த போட்டோ. உலகம் முழுக்க ரசிச்சிருச்சு அந்த போட்டோவை. ஆனா மீண்டும் மீண்டும் பாக்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுறீங்க. நீங்க ஆசைப்பட்டா அங்க அவரு பிபி ஏறுது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருல்ல, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இன்னைக்கு தலைவர் அவர்கள் இங்க அமைச்சு வச்சிருக்காங்க. ஆலந்தூர்ல போய் நம்முடைய அன்பரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிச்சுட்டு வா அப்படின்னு அமைச்சிருக்காங்க. நான் இங்க வந்து உங்களை எல்லாம் கேட்கலாம்னு நினைச்சேன். எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சிருங்க. ஆனா அன்பரசன் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சிடணும்னு கேட்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய எழுச்சி, உங்க ஆரவாரத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது. ஏற்கனவே நீங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறீங்க. கரெக்டா? வெற்றி உறுதியா? அன்பரசனோட வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டு சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல மிகப்பெரிய போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கொடுத்தீங்க. போன தடவை சுமார் 40,000 வாக்கு வித்தியாசத்துல அன்பரசன் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் குறைந்தது 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல அன்பரசன் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை நீங்க கொடுக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அவரை பத்தி உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அன்பரசன் அவர்கள். 3 முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்று 3 முறை நீங்க அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறீங்க, அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஆலந்தூர் தொகுதி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதற்கு முழுக்க முக்கியமான காரணம் அன்பரசன் அவர்கள் தான். திமுக மாணவர் அணிகளுக்கு தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கியவர். அதன் பிறகு தலைவரோட இளைஞர் அணியில செயல்பட்டு இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளரா, ஒரு அமைச்சரா, நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு உறுதுணையா பணியாற்றிட்டு வரவர் தான் அன்பரசன் அவர்கள். கழக பணி, மக்கள் பணி ரெண்டிலுமே சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகக்கூடியவர். மக்களுடைய குறைகளை உடனே தெரிஞ்சு அதை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யக்கூடியவர். யதார்த்தமான பேச்சுக்கு சொந்தக்காரர். இவற்றை உங்களை கோரிக்கைகள்லாம் வச்சீங்கன்னா இதை உடனே நிறைவேற்றுறதுக்கான அனைத்து முயற்சியிலையும் நம்முடைய அன்பரசன் அவர்கள் செய்து கொடுப்பார். அமைச்சரா பணியாற்றி இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறார். இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்திருக்கிறார். அதே போல பல தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களுக்கு இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தந்த அமைச்சர் தான் அன்பரசன் அவர்கள். அப்படிப்பட்ட அன்பரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்போ அன்பரசன் அவர்கள் நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். உங்ககிட்ட மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்கன்னு கேட்கிறேன். எந்த உரிமையில கேட்கிறேன்? ஏற்கனவே இந்த 5 வருஷம் அவர் இந்த பகுதிக்கு, இந்த தொகுதிக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்து அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். சில திட்டங்களை மட்டும் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். பரங்கி மேல கண்டோன்மெண்ட் கலைஞர் நகர் பகுதியில சுமார் 250 குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா வாங்கி கொடுத்தவர் அன்பரசன் அவர்கள். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்ற இஸ்லாமியர்கள் பயன்பெறுகின்ற வகையில இன்னைக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தமிழ்நாடு ஹஜ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. விரைவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரா மீண்டும் பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் தான் அதை திறக்க இருக்கின்றாங்க. அதை கொண்டு வந்தது, இந்த தொகுதி கொண்டு வந்தது அன்பரசன் அவர்கள். சுமார் 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நந்தம்பாக்கத்துல பின்டெக் டவர், உலக தரத்துல ஒரு பின்டெக் டவர், 120 கோடி ரூபாய் மதிப்பில சர்வதேச தரத்திலான பின்டெக் சிட்டி, 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொகுதியில் உள்ள 11 அரசு பள்ளிகளுக்கு புதிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், 201 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஐயப்பந்தாங்கல், மௌலிவாக்கம், கொலப்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகள்ல வெள்ள தடுப்பு பணிகள் நடைபெற்றிருக்கு. சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 24 இடங்கள்ல விளையாட்டு வசதிகளுடன் கூடிய பார்க், பூங்காக்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2200 தெருகள்ல இன்னைக்கு புதிய சாலை வசதி போட்டு கொடுத்திருக்கிறாரு. 123 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஆலந்தூர் பகுதியில கழிவுநீர் குழாய் சீரமைப்பு பணிகள் நடந்திருக்கு. சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தரப்பாக்கம் அனகாபுத்தூர் இடையேயும், கருகம்பாக்கம் கவுல் பஜார் இடையேயும், ஜீவன் நகர் மேடவாக்கம் மெயின் ரோடு இடையும் இன்னைக்கு புதிய பாலங்கள் கட்டி கொடுத்தது யாரு? அன்பரசன் அவர்கள். அதே மாதிரி 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் இருந்து நங்கநல்லூர் செல்ற இன்னைக்கு இணைப்பு சாலைக்கான பணிகள். சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கத்திப்பாலா மேம்பால கீழே ஒரு புதிய உலக தரத்திலான அர்பன் ஸ்கொயர். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காந்தி மருத்துவமனையில இன்னைக்கு டயாலிசிஸ் வசதியோடு அது இன்னைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு.
5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏஜேஎஸ் பள்ளி அருகேயும் பச்சையம்மன் கேட் அருகேயும் நடைபாதை மேம்பாலம் அமைக்கின்ற பணி இன்னைக்கு நடந்திருக்கு. இத்தனை பணிகள் இல்ல, இது சின்ன எடுத்துக்காட்டு தான். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில அந்த நண்பரசனுக்கு அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்கன்னு அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் கேட்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் 2.2 ஆட்சி என்னென்ன திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து வந்திருக்கக்கூடிய மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் பயன்படுத்துறீங்களாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம். அது மாதிரி அரசு பள்ளியில படிக்க போனா குழந்தைங்க காலைல பசியோட படிக்க கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம் பசங்களை, அடுத்து கல்லூரிக்கு வர வைக்கணும். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. 14 லட்சம் மாணவர்கள் இதுல பயன்பட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்துல 3 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். 3 லட்சம் பேர்களுக்கு நான் முதல்வர் திட்டத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன தேர்தலப்போ நாம சொன்ன வாக்குறுதி, அதே நம்முடைய தலைவர் 3 வருடங்களாக ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்துல நம்முடைய தலைவர் வந்து வழங்கி இருக்கிறாங்க. இப்ப அந்த உரிமை தொகை திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டு நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுறதுக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, இப்ப நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன், எப்படி நீ நிப்பாட்டிங்க பாப்போன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேமெண்ட்ல காலைல 6 மணிக்கெல்லாம் மகளிருடைய பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டாங்க. முதலமைச்சர் காலைல 6 மணிக்கு போட்டாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணாங்க, 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி எடுத்துருவாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகைய மோடி எடுத்துருவாருன்னு சொல்லி அந்த பயத்துல போய் எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு. இப்ப அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி காலையில வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில முதல் பேரு அந்த நண்பரசன் பேர் இருக்கும். அதுக்கு நேர் எதிரில உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அப்படி செஞ்சோம்னா வாக்குப்பெட்டியில முதலிடம் மட்டும் இல்ல, 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையிலையும் அன்பரசன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல இந்த ஆலந்தூர் தொகுதியில முதல் இடத்துல நாம வரணும். செஞ்சு காட்டுவோமா? இது தவிர சில வாக்குறுதிகளோடு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே 1000 ரூபாய் கிடையாது, உயர்த்தி 2000 ரூபாய் கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். போட்டோ சரி காட்டுறேன், போட்டோ வாக்குறுதி சொல்லிட்டு காட்டுறேன். எங்க போனாலும் இப்ப பேசாம கூட வந்து நம்ம இருக்கு, போட்டோ காட்டாம யாரையும் விட மாட்டேங்கிறாங்க. அந்த போட்டோ இன்னைக்கு உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. ஒரு மட்டமான போட்டோ, யாருக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. போட்டோ காட்டுறேன் இருங்க. இப்ப எல்லாரும் பாத்துட்டாங்க அந்த போட்டோ, உலகம் முழுக்க ரசிச்சிருச்சு அந்த போட்டோவை. ஆனா மீண்டும் மீண்டும் பாக்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுறீங்க. நீங்க ஆசைப்பட்டா அங்க அவரு பிபி ஏறுது. உங்க மேல இருக்கிற கோபத்தெல்லாம் என் மேல காட்டுறாரு. என்ன கெட்ட வார்த்தையில மட்டும் தான் என்ன திட்டல, கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. செத்து போயிருக்கணும்ட்டாருமா, என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. என்ன யாரு தெரியும்? எடப்பாடி பழனிசாமி. சரி, இது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டு இருக்க. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய்ல 1500 ரூபாய் உயர்த்தப்படும். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் ஆட்சி அமைஞ்சோன்ன அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி முக்கியமான வாக்குறுதிமா, உங்க அத்தனை பேருக்கு தெரியும், மகளிருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நேரம்.
ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ, ஃப்ரிட்ஜா, டிவியா, வாஷிங் மிஷினா, மிக்சியா, குக்கர் எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுடைய மகளிர் இல்லத்தரசி அவங்க முடிவு பண்ணி அவங்களே வாங்கிக்கலான்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு காட்டுவீங்களா? இதெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய போவது உறுதி. நானே ஒரு வேட்பாளர், தெரியுமா உங்களுக்குலாம்? இந்த தேர்தலில் நானும் போட்டி போடுறேன். எந்த தொகுதியும் தெரியுமா? இங்க சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி. நான் அப்பவும் மறந்து போயிடுறேன். நீங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்தணும். என் தொகுதிக்கே இன்னும் ஒரு நாள் தான் போயிருக்கேன். வாக்கு கேட்டு ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கேன். எப்படி ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்கு, கைவிட மாட்டாங்க. ஆனா என் தொகுதிக்கு போகாம நான் இங்க ஆலந்தூர் தொகுதிக்கு வந்து நண்பரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும், அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஜெயிக்க வைக்கணும்னு ஏன் கேக்குறேன்? எனக்கு என் வெற்றி முக்கியம். என் வெற்றியை விட அதிக முக்கியம் நண்பரசனுடைய வெற்றி. சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த ஆலந்தூர் தொகுதியில நீங்க நண்பரசன் அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கிற செய்வீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம இவ்வளவு தூரம் நான் பேசும்போது என்னென்ன திட்டங்கள் இந்த 5 வருஷத்துல பண்ணிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷமா நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது பண்ணிருக்காங்களா? நமக்காக ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? எந்த திட்டமும் கிடையாது. பட்ஜெட்ல சென்ற வருஷம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. சொல்லப்போனா பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது. இப்படி தமிழ்நாடை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜகவை தமிழ்நாடு நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? நாம தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே திரு பழனிசாமி அவர்களுக்கு 10 தோல்வி கொடுத்திருக்கீங்க. இந்த முறை மொத்த தோல்வி கொடுத்து அவரை ஒரேடியா வீட்டுல உட்கார வச்சிருங்க. இதத்தான் நான் சொன்னேன். நாமெல்லாம் அரசியல்ல முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? ஏன் அவரை முரட்டு அடிமைன்னு சொன்னா, திரு மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாரு. அதுதான் சொன்னேன். இதோட கெட்ட வார்த்தை இல்ல, இத சொன்னதுக்குதான் அவர் கோவம் வந்துருச்சு. உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா உங்களுக்கு இருக்கு அனுபவம் இல்ல, எனக்கு கிடையாது. முக்கியமா இதெல்லாம் ரொம்ப டூ மச். முக்கியமா இந்த அனுபவம் கிடையாது. நம்ம கீழே ஒருத்தர் படுத்திருக்காருல்ல, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. சரியா? இதத்தான் சொன்ன, இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலையும் பிடிச்சு பொறுப்பு வாங்கின, பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. அப்படி என்ன கீழே படுத்திருக்காருல்ல, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கார்பெட் நினைச்சிடாதீங்க. இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. இதுதான் சொன்னேன். இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? ஆமா காலில் விழுந்தேன், என்ன இப்போ எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, என்ன முதலமைச்சர் ஆக்கினாங்க, அதனால காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காலில் விழுந்து தப்பு இல்ல, காலில் விழுந்து முதலமைச்சர் பொறுப்பு வாங்கிட்டு அடுத்த நாளே நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மா காலை வாரி விட்டீங்கல்ல, அதைத்தான் நாங்க தப்புன்னு சொன்னோம். அதைத்தான் தப்புன்னு சொன்னோம். இப்போ நான் இந்த பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டோம். நான் இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டீங்க. சரியா? இப்போ என்ன கண்ணாமண்ணா திட்டிட்டு இருந்தாரு. இப்போ சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, அந்த பையன் உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீ என் காலில் விழுந்தது உண்மைதானே, ஒரு நாய்க்குட்டி கூட பிஸ்கெட் போட்டா 4 நாள் என் காலை சுத்தி வரும். இதெல்லாம் நான் சொல்லலமா, இதெல்லாம் சசிகலா அம்மா சொல்றாங்க. இதையும் என் கணக்குல எழுதிட்டு போறாரு. இதெல்லாம் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, அப்புறம் அந்த ஓபிஎஸ் காலு. இப்ப அவர் டீம், நம்ம டீமுக்கு வந்துட்டாரு ஓபிஎஸ். இப்போ யாரும் இல்லாம நான் டெல்லியில இருக்கக்கூடிய மோடியோட காலை தான் பிடிச்சு தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பால்டாயர் பழனிசாமியா, எல்லாத்தையும் நீ சொல்லிடு, கேஸ் எல்லாம் என் மேல. ஏன் என்ன அப்படி கூப்பிட்டாருன்னு தெரியல, அவருக்கே அந்த பேர் வச்சாச்சு. நீங்க தொடர்ந்து செய்திகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விரல காட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருல்ல,
நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்தை காட்டி பிரச்சாரம் பண்றாருன்னு? கிடையாது. அடுத்த வாட்டி நல்லா பாருங்க, கூர்ந்து கவனிங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறையா தோக்க போறேன், அதனால என்ன பார்த்து செய்யுங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எனவே அந்த 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வியோட இந்த தேர்தலோட அமைச்சைங்க. மீண்டும் நம்மளுடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணுமா வேணாமா? டெல்லி அணியை வீழ்த்தணுமா வேணாமா? அப்படி டெல்லி அணியை வீழ்த்தணும்னா இந்த ஆலந்தூர் தொகுதியில அன்பரசன் அவர்களை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்பல, ஒரு முக்கியமான அமைச்சரை தேர்வு செஞ்சு அனுப்ப போறீங்க. கரெக்டா? அப்படி செஞ்சீங்கன்னா உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றத்தையும் கேட்டு ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் அடுத்த நமக்கு இன்னைக்கு தேதி 13ஆம் தேதி முடிஞ்சு போச்சு, 23ஆம் தேதி தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமா, உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் அடுத்த 9 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. 5 வருஷம் என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. குறிப்பா முக்கியமா மீண்டும் அடிமை கூட்டமும் சங்கி கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிறத விளக்கமா சொல்லுங்க. அப்படி சொன்னோம்னா அடுத்த 9 நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அன்பரசன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. அந்த வெற்றியை பெறுவதற்கு நீங்க அத்தனை பேரும் அடுத்த 9 நாட்கள் கடுமையா பிரச்சாரத்துல இறங்குங்க. செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு அன்பரசன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.